ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம குறிஞ்சி.comல இன்ஸ்டண்ட்டாக பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி மாவை அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியான ஒரு அதிரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அதிரசம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பரான மெத்தடுங்க. பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடில் அதிரசம் செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்போ பவுலோ எது வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப்பில் அளந்து எடுக்கிறதுனால அளந்து எடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இந்த மாதிரி பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கலாம். எதில் எடுத்தாலுமே எல்லா அளவுகளும் அதே பாத்திரத்தில் தாங்க அளந்து எடுக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம கடைகளில் பாக்கெட்டில் விற்கிது இல்லைங்களா அரிசி மாவு, அந்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா தட்டிட்டு ஒரு கப்பை அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா சரியாக இருந்ததுன்னா உங்களோட அதிரசம் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகிறதோ அல்லது போடும்போது சரியான ஷேப் வராமல் அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க. ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது மாவு நம்ம எப்பயுமே அதிரசத்துக்கு பார்த்திங்கன்னா அரிசியை ஊற வச்சு உணர்த்தி அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் செய்வோம். இது இன்ஸ்டண்ட்டாக கடைகளில் வாங்கக்கூடிய பாக்கெட் மாவாகவே இருந்தாலும் இப்போ இந்த மாவை நம்ம ஈரம் பண்ண போகிறோம். இதில் எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இது பச்சை தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். அந்த தண்ணி விட்டு மாவை நல்லா நனைச்சிடுங்க. நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு கிளறோம் இல்லை, அந்த மாதிரி கலந்துட்டு ஒரு கப்பு மாவுக்கு 1/4 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நல்லா கையில் பிடிச்சோம்னா உதிர்ந்து கொட்டக்கூடாது, அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இதுக்கப்புறம் அந்த மாவை ஒரு ஜல்லாடியோ அல்லது இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியோ வச்சு அதில் நல்லா ஜலிட்டு எடுத்துருங்க. இதில் நம்ம மாவை தான் ஜலிக்கிறோன்றதுனால உருண்டை கட்டி இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. இப்போ மாவை நல்லா ஜலிச்சுட்டு நல்லா கையால் இந்த மாதிரி அழுத்தி விட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுது. நம்ம அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணணும்னா அது பெரிய ப்ராசஸ்ஸு, ஆனால் நம்ம சட்டுன்னு மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப்பால் மாவை நல்லா தட்டி தட்டி அளந்து எடுத்தோம். இப்போ இதில் நீங்கள் 3/4 கப்பும் எடுக்கலாம் அல்லது 1 கப்பு எடுக்கலாம். உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் சரியாக அந்த தலை வழிச்சிட்டு 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை முதல்ல நம்ம கரைச்சிக்கலாம். எப்படியும் இந்த வெல்லம் தண்ணி நம்ம வடிகட்டி தாங்க ஆகணும். இப்போ நல்ல வெல்லம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டிட்டு திரும்ப அந்த கடாயிலே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். அப்புறம் இது நல்லா கொதிச்சு வரணுங்க. ஃபஸ்ட்டு இது கொதிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகும். நம்ம இந்த கலர்றோம் இல்லைங்களா கரண்டி, அதை வச்சு கலரும் போதே தெரியும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாதம் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா நுரைச்சி கொதி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி கொதித்து ஓரளவுக்கு திக்காகும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா நுரைச்சி கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த சர்க்கரை பாகு கரையுது பாருங்கள் அந்த தண்ணியில். இதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் இந்த டைமில் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்குங்க. ஏன்னா சர்க்கரை பாகு நல்ல இந்த வெல்லம் பாகு நல்லா திக்காயிட்டாலே நமக்கு பதம் வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது தடவை செக் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஆனால் கையில் எடுக்க முடியல பாருங்கள். நம்ம கையில் எடுத்துட்டு நீங்கள் விட்ட உடனே கை வச்சு கலக்காதீங்க. விட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இது வெல்லம் பாகு தண்ணியில் விட்டதும் எதுவும் கரையில் அப்படியே கெட்டியாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து கையில் உருட்டி பார்க்கலாம், உருட்டை வருதான்னு. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டு வருது, ஆனால் உருட்டை வரலை. சரியாக அப்படியே குண்டாக உருட்டை வரணும். அதாவது கல் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். அந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம இப்படி உருட்டணும்னா உருளுது பாருங்கள். அப்படியே கையில் கரையாமல் அப்படியே உருளுது. இதுதான் பதம். இந்த மாதிரி எடுத்து உருட்டுற பதம் வரணும். இப்போ நம்ம இதை போட்டோம்னாலும் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாதுங்க. கரெக்டான பாகு பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஈரம் பண்ணி அழுத்தி வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பு ஆன்லேயே இருக்கலாம், நீங்கள் ஆஃப் பண்ண வேணாம். மாவை ஃபுல்லாக கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் போதும். இது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகவே ஆகாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பாகு பதம் மட்டும் நீங்கள் கையில் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கையிலேருந்து ஒட்டி பிச்சு பிச்சுன்னு இறங்குற மாதிரி இருக்கும்.
இந்த பதம் கரெக்டாக வந்துடுச்சுன்னா அந்த கையில் எடுத்து நீங்கள் உருட்டலாம். அப்படியே கொல 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 கொலன்னு இருக்கும். அந்த பதம் வந்துடுச்சுன்னா போதும், உங்களோட அதிரசம் சூப்பராக வந்துடும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பதம் வந்து கரெக்டாக எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மாவை கொட்டி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு தளர்வாதாங்க இருக்கும், கெட்டியாக இருக்காது. இப்போ இந்த டைமில் இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு 2 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் சுக்குத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டோம்னா அதிரசம் வந்து சுடும்போதும் சாப்பிடும்போதும் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சுடும்போது கமகமான அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் தடவி அப்படியே மூடி வச்சிடலாம். நீங்கள் இந்த பாத்திரத்தில் வைக்கிறதுனால வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கூட வைக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான அளவில் செய்கிறதுனால அதே பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் அதிகமான அளவு, எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக அளவில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான பதத்தில் எல்லாமே சரியாக வரும்போது நீங்கள் அடுத்து ஒரு படி அளவுக்கு மாவு போட்டு கூட 1 கிலோ மாவு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு நீங்கள் வெல்லம் போடலாம். கிராம் கணக்கில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 3/4 கிலோ வெல்லன்றது சரியான அளவில் இருக்கும். இப்போ இதை நான் நல்ல ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக, நான் நைட்டு மாவு கிளறினேன், நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுக்கும்போது நமக்கு அதிரச மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம அதிரசத்துக்கு பாகு வச்சு மாவு கிளறும்போது கிட்டத்தட்ட நம்ம 2-3 நாள் கூட ஊற வைப்போம். நீங்கள் இந்த மாவே கூட நீங்கள் 2 நாள் வெட்டுட்டு கலர்னாலும் தட்டினாலுமே நல்லா வருங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகாது. இப்போ மாவு சரியான பதத்தில் இருக்குது. கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தொட்டுண்டு நம்ம இந்த உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் சேர்த்த அளவில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 17 அதிரசம் வந்துச்சுங்க. இது வந்து ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே தான் செஞ்சுருந்தேன். நான் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் செஞ்சுருந்தேன். அதுவே எனக்கு 17 அதிரசம் வந்தது. உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவோட அளவை கூட்டிக்கலாம். இப்போ நான் சேர்த்த மாவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ இதை வந்து தட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாழலையோ அல்லது பால் பாக்கெட் கவர் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வச்சு தட்டிக்குங்க. தட்டும்போது எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக தட்டிக்குங்க. அதே மாதிரி ரொம்ப மெலிசாக நம்ம தட்டைக்கெலாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக தட்டிக்குங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது நடுவில் வந்து ஓட்டை போட்டு வேக வைக்கணுன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி இந்த உளுந்து வடை மாதிரி கூட இது வேக வச்சு தட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் சின்ன கடாயில் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் அதிகமாக அளவு போடும்போது நல்லா கொஞ்சம் பெரிய கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அதிரசம் போட்டு நீங்கள் அதை கரண்டி வச்சு எதுவும் கிளறவே வேண்டாம். அதுவே தானாக மேலே எலும்பி வரும். அது எலும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்த அதிரசம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கடாயோட சைஸை பொறுத்து ஒரே டைமில் 4-5 கூட சுட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மேலே எலும்பி வந்ததும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போடும்போது இது பார்க்குறதுக்கு ஒரு அப்பம் மாதிரியே நல்லா 2 பக்கமும் உப்பி புசு புசுன்னு இருக்கும். வேக வைக்கும்போது நல்லா 2 பக்கமும் மொறுன்னு ஆகிற அளவுக்கு வேக வைக்க வேணாம். ஒரு 3/4 பதம் வெந்தாலே போதும். இது வெளியே எடுத்து வச்சு ஒரு அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு கரண்டிக்கு ஜல்லிக்கரண்டி மேலே வச்சு இன்னொரு ஜல்லிக்கரண்டியை வச்சு நீங்கள் அழுதுனாலே அதில் இருக்கிற எக்ஸஸான எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்துடுங்க. நீங்கள் இதை அதிரசம் சுடும்போது எப்பயுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சுடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க. ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. ஏன்னா வெல்லம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமே சட்டுன்னு கலர் மாறிடும். அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். பார்க்கவே இது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ புசு புசுன்னு அவ்வளோ அழகாக வந்திருக்கு. சூப்பரான நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்மளோட ட்ரெடிஷ்னலான அதிரசம் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த அரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேக்கெட்டில் வாங்கக்கூடிய அரிசி மாவு போட்டு நீங்கள் சட்டுன்னு செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வரும்போது நீங்கள் அதிகமான அளவில் செய்துக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.